Hello guys, welcome back to another gameplay video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயரில் ஜோன் சர்வைவிங். நம்ம ஜோன் சர்வைவிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுறோம். 2 பேர் தான் வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல பண்ணுவோம். அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் லூட் எடுத்துக்கிட்டு காரில் போய் ஏறணும். ஏறிட்டு மேப்பையே சுற்றணும் ஃபுல்லாக. அதை பண்ண போகிறது நாம் தான். சரி பண்ணுவோம் காய்ஸ் வாங்க. மஷ்ரூம் தேவை கைஸ் ரொம்ப. இதுக்குன்னா வந்து ஈபி தேவை. ஜோனில் போகும்போது டேமேஜ் இருக்கும். ஈபி ஹெல்ப் பண்ணும். நம்ம கேரக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் மிஷா கேரக்டர் லியான் வச்சுருக்கோம், ஜெயின் வச்சுருக்கோம். அது வந்து ஒரே போட்ட மெட்கிட் நல்லா சுற்றும், அதனால் வச்சுருக்கேன். ஜோன் சர்வைவிங் நல்லா கேட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அதனால் வச்சுருந்தேன். கைஸ் போவோம் கைஸ். டோக்கன் தான் கைஸ் பஞ்சமே இல்லை நம்மளுக்கு. ஈஸியாக டோக்கன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதுக்குள்ளே 600 கொஞ்சம் டோக்கன் கலெக்ட் பண்ண உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்துப்போம். கைஸ் என் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் வந்து மிஷே உசுமாக்கி. அவன் வந்து தமிழ் ஸ்குவாட் கேமர்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவன் கூட போய் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நான் வந்து அவனோட சேனல் நேமை வந்து கமெண்ட்ஸில் போடுறேன். நம்ம வந்து ஹீரோய்க்காக புஷ் பண்ணுறாங்க கைஸ். எவ்வளோ ப்ளஸ் ஆகுது மட்டும் பாருங்கள். 43 ப்ளஸ் ஆகும். கொஞ்சம் எரர் ஆகிடுச்சு கைஸ், அதனால தான் நிப்பாட்டினேன். பைக் கிடச்சிச்சு கைஸ். இப்போ பைக்கில் ஏறினா ஸ்பீடாக போகலாம். ஜோன் சர்வைவிங்க்கு தான் பெஸ்ட்டு வெஹிக்கிள். மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துக்கலாம், பட் ஆனால் ரொம்ப இது கஷ்டம். ரொம்ப ஸ்பீடாக ஓடாது, ஏன்னா டியூரபிலிட்டி ரொம்ப தாங்கும். நான் எப்படி ரிவைவ் பண்ணுவேன் மட்டும் பாருங்க கைஸ். லாஸ்ட் ஜோன் மாசாக இருக்கும். அதுக்குள்ளே 1000 டோக்கன்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ 1200 கிடச்சிருச்சு. என் ஃப்ரெண்டு உட்பக்கர் மார்க் பண்ணியிருக்கேன், அதனால எடுத்துக்க போயிருக்கேன். காய்ஸ் நான் சிஎஸ்லேயும் வீடியோ போடுவேன். சிஎஸ் அப்டேட் வரலாம். இப்போ நான் ஹீரோ போயிட்டேன் சிஎஸ்சில். இனிமேல் சிஎஸ்க்கு வீடியோ போடணும். என் ஃப்ரெண்ட்ஸ் டோக்கன் கொடுக்க வராங்க காய்ஸ். பார்ப்போம் எவ்வளோ டோக்கன் முடிச்சிருக்காங்கன்னு. என் ஃப்ரெண்டு 2 பேரும் ஹீரோயிக் தான். நான் மட்டும் தான் பிளாட்டினம் 4ல் இருக்கேன். நான் வந்து சீக்கிரம் ஹீரோயிக் புஷ் பண்ணணும். இந்த ஹெச்மி ஸ்ரீங்கிறவன் வந்து ரொம்ப ப்ரோ பிளேயர். அவன் தான் எங்கள் டீம்லேயே பெஸ்ட் பிளேயர். எனிமி பறக்கிறாங்க ஐஸ், என்ன பண்ணலாம்? இறங்கி சுடலாமா போகலாமா? ஆனால் இறங்கி சுடுறதுக்கு போகலாம், ஆனால் நோ கில்ஸ். கில்லே எடுக்கக்கூடாது. ஸோ கில்லே எடுக்கக்கூடாதுனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். திரும்பி ஐயோ செத்துருப்பேங்க. பா இனிமே கைஸ் நான் பைக்கில் ஓடுறேன் கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓடு 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 ஓடு. இப்போ நேராக வந்து ஜிப்வே போயிடுவேன் கைஸ். ஜிப்வேல தான் என்ன நடக்கும்னு பாருங்கள். ஒன்றும் எண்ணி வர மாட்டேன், எதுவும் கிடைக்காது. ஆனால் ஃபுல்லாக சார்ஜ் பஸ்டரி பிளாஸ்மா தான் கொட்டி கிடக்கும். நான் ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்ருக்கேன் கைஸ். என் ஓட்டுறதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
லாஸ்ட் ஜோனில் தான் ஜோன் சர்வே பண்ணேன். அதுக்குள்ளே டீம் மேட்ச்லாம் செத்து தொலைய மாட்டாங்க. நான் என்ன செய்ய, நீங்களே சொல்லுங்கள். செத்தா நம்மளுக்கு தான். நான் வந்து 2 கார்டியன் என்ஜின் எடுத்தேன். 43 ப்ளஸ் கைஸ். மாசாண்டி 3மே ஜோனில் உள்ள தான். ஒரு ஜோன்லேயே செத்துட்டேன் நான். நெட்டே கொஞ்சம் எரராக தான் இருந்துச்சு கைஸ். திரும்பி ஒரே இடத்துல சுற்றி பார்த்துக்கிட்டு வந்துருக்கேன். நான் என்னத்த செய்ய கைஸ், சரி பார்ப்போம். என் பேர் தான் ரூபா இருக்கும் கைஸ். நான் விளையாடு நான் ஜோன் சர்வே பண்ணாமல் இருந்தேன்னா நான் வந்து ஈஸியாக அடிச்சிடுவேன். ஜோன் சர்வே பண்ணுறேன் எதுக்குன்னா வந்து ஜோன் சர்வேலாம் மாஸ்டர் பண்ணுவாங்க. ஐ மீன் மாஸ்டர் போகிறது இல்லை, மாஸ்டர் பண்ணோம். ஒரு சீசன்லாம் மாஸ்டர் போக ட்ரை பண்ணுவோம். ரேங்க் புஷ் பண்ணுறோம். சேனலில் வந்து யாராவது யூஐடி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் கூட நான் விளையாடலாம். எனிமி இருக்காங்க கைஸ், பட் நான் அடிக்க மாட்டேன் கைஸ். எதுக்குன்னா இந்த ஏர்ட்ராப்பில் எஸ்விடி இருக்குது. நிஷே உசுமாக்கி அவன் வந்து எஸ்விடி வந்து ப்ரோ பிளேயர். அவனை வந்து எஸ்விடி கொடுத்துட்றேன். நான் 4300 இது இருக்குது கைஸ் டோக்கன். ஆனால் இங்கே வந்து சரியான ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்கும் போல். ஒருத்தன் வந்து குதிப்பான் பாருங்க டயரில், எனக்கு கவனிக்காமல் குதிப்பான். அங்கே ஒரு எனிமி இருக்கான், மேலே ஒரு எனிமி இருக்கான். ஸோ வந்து நான் வண்டியை திருப்பி ஒரட்டாமாமே டெர்ரின்னு போயிட்டேன். நான் கேம் விளையாடும் போது அப்படியே ரெக்கார்டு எடுக்க ட்ரை பண்ணேன் கைஸ், ஆனால் முடியல. அதனால தான் வந்து இப்போ விளையாண்டதே ரெக்கார்டிங்ஸில் போய் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். சரி பாருங்கள், இந்த மாதிரி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ வரும், 2 தடவை வீடியோ வரும் கைஸ். நீங்கள் பாருங்கள். பைக்கில் ஏற்றி ஒருத்தர் கொண்டுட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டு நாக் ஆகிட்டான். அதுக்குள்ளே செத்தாங்கன்னா நல்லது, நான் போட்டு ரிவைவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். நான் லாஸ்ட் ஒன்றில் தான் கைஸ் ஈஸியாக ரிவைவ் பண்ணிட்டு இருப்பேன் கைஸ். ஆனால் 2 ரிவைவ் பண்ண வந்து செத்துட்டேன். நான் சூப்பர் விக்கெட் ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் ஜோனில் டேமேஜ் விழுக மாட்டேன். ஃபுல்லாக ஈபி போயிட்டுருக்கு. அதனால தான் ஈபி பிடிக்கணும் கைஸ். அந்த மஷ்ரூம் இன்னும் கூட இருக்குது. இப்போ பாருங்கள், ஒருத்தன் பறந்து போவான். லான்ச் பேட் இருக்குல்ல, பறந்துட்டான். அங்கே ஒரு எனிமி இருக்கான். நான் போகிற இடத்துக்கு எல்லாமே ஃபைட்டு தான் கைஸ். 2 எனிமி இருக்காங்க. நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஏர்ட்ராப்பில் க்ரோஸா கிடைக்கும். க்ரோஸாவில் நான் சிஎஸ்ல நல்ல பிளேயர். ஸோ வந்து க்ரோஸா எடுத்துக்கினேன். இதுக்கப்புறம் தான் சுற்றி இந்த ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் 2 பேர் செத்தாங்க. அப்பாடான்னு சொல்லிட்டு போய் ரிவைவ் பண்ணிட்டேன். நான் 4700 டோக்கன்ஸ் கைஸ் மாஸ். இங்கே சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் வந்து மாஸ்டர் புஷ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்படியே உங்கள் சேனல் இருந்தால் உங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வாங்க கைஸ் போகலாம். இங்கே இடத்துல தாங்க சம்பவமே நடக்கும். 2 பேரும் செத்துருவாங்க. போய் ரிவைவ் பண்ணேன் ஜோனில். ஆனால் இது கூட அவ்வளோ பெரிய ரிவைவ் இல்லை கைஸ். அதுக்கப்புறம் ரிவைவ் பண்ணேன்னு பாருங்கள் கைஸ். அதுதான் கஷ்டமான ரிவைவ் கைஸ். இது வந்து டே 1 ஆஃப் ஜோன் சர்வைவிங் கைஸ். நான் இந்த மாதிரி ஜோன் சர்வைவிங் வீடியோஸ் தான் போயிட்டுருப்பேன். நான் சோலோ விளையாண்டேன்னா ஜோன் சர்வைவிங் போட மாட்டேன். நான் வந்து ஃபுல்லாக இது அட்டாக்கிங் தான் வீடியோ போடுவேன். அட்டாக்கிங் வீடியோ கூட அவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி கைஸ், நான் 3 வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து வாய்ஸே கொடுக்கல. ஒரு வீடியோவில் சவுண்டே இல்லை. சாரி. ஆனால் அந்த வீடியோ நல்லா அடிச்சிருந்தேன். பார்த்தீங்களா? பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ இல்லை நெக்ஸ்ட் செத்துருவாங்க. நான் ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். அதுக்குள்ள ஒருத்தர் நாக் ஆகிடுவான். மிஷின் நாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் இட்ஸ்மீஸ்லேயே நாக் ஆகிடுவான். அவ்வளோதான், 2 பேர் செத்துருவாங்க. இந்த ஃபார்மேட்டை போய்க்குள்ள தான் ரிவைவ் பண்ணுவேன். இங்கே ஒரு எனிமி இருப்பாங்க. அதனால இந்த டோக்கன் எடுக்கல கைஸ். அப்படியே திருப்பிட்டேன். பைக் வேறு செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால் வந்து
நான் வந்து திரும்பி சுற்றிட்டு வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே நிஷா நாக் ஆகிடுவான். பாருங்கள் கைஸ், டபக்குன்னு நாக் ஆகிடுவான். ஃபஸ்ட்டு நிஷா தான் நாக் ஆவான் ஆகிட்டா பார்த்துங்களா. அதுக்கப்புறம் இவனும் நாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் நான் இருந்தேன், எவனும் அடிக்கிறேன் என்ன, நான் தப்பிச்சு ஓடிட்டேன். இங்கே வந்துட்டேன். அங்கே வந்ததுக்கப்புறம் ரிவைவ் பண்ணேன். என் டோக்கனுக்கு பஞ்சமே இல்லைனாலும் ரிவைவ் பண்ணிடலாம் ஈஸியாக. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஒரு 2 சூப்பர் மார்க்கெட் வாங்கிக்க வேண்டியது. என் பேக் பேக்கும் ஃபுல் இல்லை. இப்போ இந்த டோக்கனுக்கு மட்டும் நான் பைக் எடுத்துக்க போயிட்டு இருப்பேன் மியூசியம். ஆனால் மியூசியமில் திரும்பி செத்துருவாங்க. நான் அங்கே போன அடுத்த செகண்டே செத்துருவாங்க. இங்கே மியூசியமில் ரிவைவ் பண்ணான்னு பார்ப்பேன், அதுக்குள்ளே செத்துருவாங்க. அது நான் வந்து இங்கே திரும்பி வந்து இங்கே தான் ரிவைவ் பண்ணுவேன். பாருங்க, ஸ்ரீ நாக் ஆயிடுவான். ஸ்ரீ வந்து ஒரு கீழே எடுத்துருவான், இல்லை அவனும் நாக் ஆயிடுவான். 2 பேரும் நாக் ஆயிடுவாங்க. நாங்கள் ரிவைவ் பண்ண பார்ப்பேன். என் பைக் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுனால வந்து என்னோடய இது எடுத்துக்கினேன், ஜீப் எடுத்துக்கினேன். அதுக்குள்ள ஒருத்தன் சுட்டான். அவனை இது முடிச்சுட்டு, ஐயோ முன்னாடி வேறு ஒருத்தன் இருக்கான், என்னத்த செய்ய. நான் திரும்பி மியூசியம்குள்ளே போவேன். அதான் எனக்கு முட்டாள்தான விஷயம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் அங்கே போயிருந்தேன்னா போய் எடுத்துருக்காங்க கைஸ். ஸ்டாப் 2 வந்துட்டோம் கைஸ். பாருங்கள் கைஸ், 2-3 இனிமே இருப்பாங்க. 1 அங்கே, 2 இங்கே, 3 உள்ளே ஒருத்தன், 4 இங்கே. எவ்வளோப்பா அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. M4 M3 வச்சுருந்தாங்க போல். கையில் ஸ்விட்ச் கிட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. நான் பாட்டுக்கு ஓடிட்டேன். எப்படியா அப்படி ஓடிடு. இப்போதான் கைஸ் ஒரு பெரிய ரிவைவ் பண்ணுவேன். ஜோன் இது வேறு லாஸ்ட் ஜோன் வரப்போகுது. எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். இதுதான் ஜோன் சர்வைவிங். பா ஸ்டைலாக வாழ முடிட்டுருக்கேன். ஸ்டைலாக ஜீப் பண்ணி ஸ்டண்ட் அடிச்சிச்சு. இப்போ உள்ளே போய் பார்ப்போம். இவே சீக்கிரம் பண்ணுவோம், வெளியே வந்துடுவோம். திரும்பி மியூசியமில் போய் திரும்பி செத்துருவாங்க அவங்க 2 பேரும். திரும்பி மியூசியமில் ஒரு கார்டியன் ஏஞ்சல் வாங்கியாச்சு. ஒரு கார்டியன் ஏஞ்சலுக்கே ஒரு 20+ ஆகும். ஸோ வந்து 2 கார்டியன் ஏஞ்சல் வாங்கினேன், 43+ ஆச்சு கைஸ். ப்ளஸ் ஆனது இந்த வீட்டில் காட்டில், ஆனால் நான் வந்து வாங்கியிருக்கேன் கைஸ் 43+. இப்போ நான் பிளாட்டினம் 4 முடிக்க போகிறேன். ஒரு மேட்ச் அடித்தேன்னா அவ்வளோதான், முடிச்சிரு. சரியான டேமேஜ் கொடுக்கல கைஸ். பாருங்க கைஸ், ஃபஸ்ட் எடுத்தோடனே நிஷா நாக் ஆகிடுவான். நிஷா நாக்க மாட்டான், இஸ்மே சரியா வாங்க ஆகிடுவான். சொன்னேன்ல, நாக் ஆகிட்டான். இப்போ ஒரு டீம் வைப்போட் பண்ணிட்டு அவனும் நாக் ஆகிடுவான். நிஷா பட்னா பாருங்களா, செத்துட்டான், நாக் ஆகிடுவான் பாருங்கள். இப்போ நான் ஜோனுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு என்கிட்ட சூப்பர் மார்க்கெட் வேறு ஒன்று வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு வேஸ்ட் பண்ணிட்டேன். அவன் செத்துட்டான். அவன் ஸோ வந்து நான் வந்து ஒரு கார்டன் ஏஞ்சல் போட்டு நான் செத்துட்டேன். அவன் அந்த என்னென்ன பண்ண முடியுமோ அதில் போட்டு செத்து என்கிட்ட வெட்கிட் கூட இல்லையா, அவ்வளோதான். நான் பிளேஸுக்குள்ளே போயிருக்கலாம், ஆனால் என்ன முடியல. அதுக்குள்ளே செத்துருவான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அவ்வளோதான். வந்தாங்க கைஸ், ஒரு கீழே எடுத்துகிட்டு செத்துருவான். நான் ஒரு கில் கூட எடுக்கலாம். இந்த நிஷா பைப்பில் எடுத்தோடனே நாக் ஆயிடுவான் பாருங்க. அவன் செத்துருவான். இப்போ வந்து இவன் லூட் எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு போயிட்டுருவான். சரியா, ப்ளீஸ் முடிச்சிடுறாடே. இல்லை, செத்துனேன். இந்த இப்போ செத்துருவான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இவன் செத்துருவான் இப்போ.